نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله عز وجل: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى في آية أخرى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا محمد صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமான அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி இந்த ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன். வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தூய வடிவிலே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், இன்னும் ஈமான் கொண்டு வாழ்ந்த நல்லடியார்கள் மீதும், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை இந்த ஜும்மா தினத்திலே நாம் எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் அவனை அஞ்சி பயந்து நடுங்கி வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் ரமலான் மாதம் வருகை தந்தது. நம்மிடத்திலே ரமலான் மாதம் வருகை தந்து 25 நோன்புகள் நிறைவடைந்து 26வது நோன்பிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், வானங்கள் திறக்கப்படக்கூடிய அந்த நாட்கள் இன்னும் சில நாட்கள், அதுவும் சொர்க்கத்துடைய வாசல்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணித்து சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் திறக்கப்படக்கூடிய நாட்கள் இன்னும் சில நாட்களில் நிறைவடைய போகிறது. நரகத்துடைய வாசல்கள் மூடப்பட்டு விட்டன என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையும் இன்னும் சில நாட்களிலே முடிந்து போய்விடப் போகிறது. ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த நிலை மாறி ஷைத்தானுடைய விலங்கு அவிழ்த்து விடப்படக்கூடிய நாள் இன்னும் நெருங்கிக்கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய வேலையிலே ஈடுபடுவதற்கு தயாராக வேண்டும். அன்புமிக்கவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு பல்வேறு அறிவுரைகளை இந்த ரமலானுடைய காலங்களிலே வழங்கி நம்மை சீராக்கினான், செம்மையாக்கினான். நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக வைத்து இந்த இபாதத்தை நீங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றுங்கள் என்று நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், அந்த வாய்ப்பை யாரெல்லாம் பயன்படுத்தினார்களோ அவர்கள்
வெற்றியாளர்களாக மாறிவிடுகிறார்கள். அந்த வாய்ப்பை யாரெல்லாம் நழுவ விட்டார்களோ அவர்கள் தோல்வியாளர்களாக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான், ஃபமன் ஆமன வஸ்லஹ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் அல்லாஹ்வின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஈமானுடைய காரியங்கள் மீதும் ஈமான் கொண்டு தன்னை சீராக்கி கொண்டார்களோ, தன்னை சரிப்படுத்தி கொண்டார்களோ, அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே ஈமானோடு நமக்கு என்ன வேண்டும் என்றால், என்னுடைய தவறுகளை நான் சரி செய்ய வேண்டும், என்னுடைய நாவின் வழியாக பேசக்கூடிய பேச்சுக்களை நான் தெளிவாக அமைத்து கொள்ள வேண்டும், என்னுடைய கரங்கள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய நன்மைகளாகத்தான் இருக்க வேண்டும், தீமைகள் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது, என்னுடைய கால்கள் நன்மையான இடங்களை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு உறுப்புக்கும் சொல்லித்தந்து நம்மை சீராக்கி கொண்டால் நமக்கு எந்த விதமான பயமோ எந்த விதமான கவலையோ இல்லை என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆமிலே நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அன்புமிக்கவர்களே, எனவே ஈமானோடு நம்முடைய இஸ்லாஹ், நம்முடைய காரியங்கள் சீர் செய்யப்பட வேண்டும். காலமெல்லாம் ரமதான் வருகிறது, நம்மை விட்டும் போகிறது என்ற நிலைப்பாடு மாறி, இந்த ரமதான் வந்தது, என்னை திருத்தியது, என்னை பக்குவப்படுத்தியது, எனக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்ற அளவிற்கு இருந்ததென்றால் நாம் ஜெயசீலர்களாக மாறிவிடுகிறோம். அன்புமிக்கவர்களே, எனவேதான் எல்லா வகையிலும் நன்மைகள் என்று சொல்லும் போதெல்லாம் நம்முடைய சிந்தனைகள் எங்கே போய்விட வேண்டும் என்று சொன்னால் ஆகிரத்தை நோக்கி போய்விட வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எங்கே போய்விட வேண்டும் என்றால் ஆகிரத்தை நோக்கி போய்விட வேண்டும். யாரெல்லாம் ஈமான் கொண்டு வாமிலு சாலிஹாத், சாலிஹான அமல்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் ஃபயுவஃபீஹிம் உஜூரஹும், அவர்களுக்குரிய கூலிகளை அல்லாஹ் நிரப்பமாக தருவான், முழுமையாக தருவதாக குர்ஆன் மூலமாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். அன்புமிக்கவர்களே, வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அநியாயம் செய்கிறார்களே, அமல்கள் செய்யாமல் அந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அன்பானவர்களே, எவ்வளோ பெரிய பாக்கியமிக்க வேதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு முழுமையான கூலியை நிரப்பமாக தருகிறேன், எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் தருகிறேன். உலகத்திலே நீ உழைக்கக்கூடிய உழைப்பிற்கு ஏதாவது சில கூலிகளை தருவார்கள், அது உனக்கு திருப்தியாக இருக்கும், அல்ல திருப்தி இல்லாமல் போய்விடும். ஆனால் இப்போ வல்லரா நாயனான அல்லாஹ்விடத்தில் நீ வருகை தந்து விட்டால் நீ செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் முழுமையான கூலியை நான் தர காத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். என்றால் அந்த முழுமையான கூலியை நம்பி நாம் செயல்பட்டிருக்கிறோமா இல்லையா என்று நம்மை நாமே கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் மறுமைக்குரியவர்களாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்படி மறுமைக்குரிய ஒவ்வொரு அமலையும் பார்த்து செய்திருக்கிறோம். அதுவும் இந்த ரமலானுடைய காலத்திலே எங்குமே மழை இல்லை, எங்கு பார்த்தாலும் கோடை வெப்பம், கடுமையான வெப்பம். மதிய வேலை 1 மணி 2 மணி ஆகும்போதே அந்த நாள் வறண்டு போய்விடுகிறது, என்னுடைய தொண்டையெல்லாம் மிகவும் சிரமப்படுகிறது என்று தொண்டையை சிரமத்திற்கு உள்ளாகி நோன்பு வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு அந்த நோன்புடைய ஒவ்வொரு செயலையும் யோசித்து பாருங்கள். அவ்வளோ கடினமான ஒரு கஷ்டமான ஒரு நோன்பை அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் நோற்றோம் என்றால் அதிகாலை முதல் மாலை நேரம் வரை அவ்வளோ கட்டுப்பாட்டு உணர்வோடு நம்முடைய ஆசாபாசங்களை எல்லாம் தூக்கி வீசினோம், விருப்பங்களை எல்லாம் தியாகம் செய்தோம், அல்லாஹ்விற்காக வேண்டி என்று சொல்லி தியாகம் செய்து அதிகாலை முதல் இரவு வரை என்னவெல்லாம் இபாதத்துகள் செய்ய வேண்டுமோ அந்த இபாதத்துகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து நாம் அதை செய்திருக்கிறோம் என்றால் அல்லாஹ்விடத்திலே நன்மை பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். அன்புமிக்கவர்கள், அந்த நோக்கத்தை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. நம்முடைய உள்ளார்ந்த மனதிலே ஆழமாக நம்மிடத்திலே யாராவது ஒருவர் கேள்வி கேட்டார் என்றால் சொல்லிடுவோம், அல்லாஹ்வுக்காக வேண்டிதாங்க இதெல்லாம் என்று சொல்லிவிடுவோம், அல்லாஹ்விற்காக வேண்டி என்று நாம் சொல்லிவிடுவோம். அந்த அளவிற்கு நன்மைகளை நம்மால் இயன்ற வரை நாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் நமக்கு இதையெல்லாம் கணக்கிட்டு கொடுக்க காத்திருக்கிறான். அன்புமிக்கவர்கள், அந்த நன்மைகள் சாதாரண நன்மைகளாக நாம் பார்த்து விட முடியாது, சாதாரணமாக பார்த்து விட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கைக்குட்டை இந்த உலகம் மற்றும் அதில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் மறுமையிலே சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் என்றால் ஒரு கைக்குட்டையே அந்த அளவிற்கு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிறார் என்றால் அந்த சொர்க்கத்தை நாம் பார்த்ததே இல்லை. ரமலான் வந்ததிலிருந்து அந்த சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது, நரக வாசல் மூடப்படுகிறது, ஷைத்தான் விலகிடப்பட்டான், யாரும் பார்க்கல, எல்லாம் கற்பனை, எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, மனசால நம்புகிறோம், அது செயல்படுத்துகிறோம், அவ்வளவுதான். அந்த கற்பனை எந்த அளவுக்கு உண்மையானது, அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அன்னல் ஜன்னத ஹக்குன், சொர்க்கம் என்பது உண்மைதான், வன்னன் நார ஹக்குன், நரகம் என்பது உண்மைதான். நீங்கள் கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நரகத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை எந்த அளவிற்கு உருவாக்கினார்கள் அன்புமிக்கவர்களே. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு அற்புதமான ஒரு முயற்சியை செய்துவிட்டு சந்தோஷமாக இன்னும் சில நாட்களில் பெருநாள் தினலை நோக்கி நாம் புத்தாடையோடு செல்ல இருக்கிறோம் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் அன்புமிக்கவர்களே. அந்த நாள், அப்படிப்பட்ட ஒரு நாளை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்றால் மீதியுள்ள காலங்கள் எவ்வாறு அற்புதமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டார்களோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், எனக்கு எந்த பயமும் கிடையாது, எனக்கு எந்த கவலையும் கிடையாது, அல்லாஹ்விற்காக வேண்டித்தான் நான் செயல்படுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று பயமில்லாமல், அச்சமில்லாமல், கவலை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு தைரியத்தை இந்த அமல்கள் எல்லாம் நமக்கு தருகிறது என்று சொன்னால் நாம் பெருமைக்குரியவர்கள், உன்னதமானவர்கள் அன்புமிக்கவர்களே. நாம் உன்னதமானவர்கள். யா அய்யுல்லதீன ஆமனூ உذ்குரூ நிஅமத்தல்லாஹி அலைக்கும், நீங்கள் ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருட்கொடை கொஞ்சம் யோசித்து பாருங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள் வளங்களை எல்லாம் யோசித்து பார்த்து என்னை நோக்கி வந்துவிடு அடியானே, என்னை நோக்கி வந்துவிடு அடியானே, நீ சதா காலம் துன்யா துன்யா என்று அலைவாய்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த துன்யா என்பது நிரந்தரமானதல்ல. உன்னுடைய குடும்பம் நிரந்தரமானது என்று நினைக்கிறாய், நிரந்தரம் அல்ல. உன்னுடைய நட்பு வட்டாரங்கள் நிரந்தரமானது என்று அவர்களோடு மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறாய், நிரந்தரமானதல்ல. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஃபிர்ரூ இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே விரண்டு ஓடோடி வந்து விடுங்கள் அடியார்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். சாபிகூ இலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, நீங்கள் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறானே. அந்த விரைந்து வருதலுக்குத்தான் ஒரு தயாரிப்பு இந்த ரமலானுடைய காலம். விரைந்து வருவதற்கு, தக்வாவை ஏற்படுத்துவதற்கு, வல்ல ரஹ்மானை புரிந்து நான் வாழ்கிறேன் என்ற உண்மையான தாற்பயத்தை உணர்த்துவதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு பயிற்சியை அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயத்திற்கு தந்திருக்கிறான். இதற்கு முன்னால் உள்ள சமுதாயம் ஓரிரு நோன்புகள் தான் வைத்தார்கள். நாம் தான் 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் நோன்பு நோக்கிறோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. நமக்கு பயிற்சி தருகிறான், நம்மை வளப்படுத்த பார்க்கிறான். நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பொழுதாவது இந்த அடியான் நரகத்தை விட்டு வெளியேற மாட்டானா, இந்த அடியான் தன்னுடைய பாவகாரிகளை விட்டு ஓடி வர மாட்டானா, இந்த அடியான் நான் தான் ஹை, நான் தான் நித்திய ஜீவன் என்பதை புரிந்து இந்த அடியான் வரமாட்டானா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான் அன்புமிக்கவர்கள். அந்த எதிர்பார்ப்பை பூரணமாக்க வேண்டுமா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொரு நேரத்திலும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புமிக்கவர்கள். அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையிலே எண்ணற்ற நபித்தோழர்கள் எவ்வளோ ஒரு தியாகங்களை செய்தார்கள் அன்புமிக்கவர்களே. எவ்வளோ தியாகங்களை, அற்புதமான தியாகங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் அல்லாவுடைய மகன் அப்துல்லா அவர்கள் ஒரு நேரத்தில் ஒரு கோவேரி கழுதை வைத்திருக்கிறார். அந்த கோவேரி கழுதை அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. அன்று குதிரையை போல அதில் சவாரி செய்து வெளியூருக்கு செல்வார்கள். அந்த கோவேரி கழுதையில் வேணுங்கிற ஃபுல் தயாரிப்போட அந்த கோவேரி கழுதை காத்து கொண்டிருக்கிறது. பாலைவனத்தில் செல்லும் போது மணல் உள்ளே வந்து புகுந்து கொள்ளும். அதனால் தலைப்பாகையை கட்டிக்கொள்வார்கள். அதுபோன்ற ஒரு தலைப்பாகையை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார். இந்த மாதிரி நேரத்தில் வெளியே வருகிறார், கோவேரி கழுதைக்கு அருகே வருகிறார். அந்த நேரத்தில் ஒரு கிராமவாசி அப்படியே இவருக்கு அருகாமையிலே வந்து கடந்து செல்கிறார். கடந்து செல்லும் போது இவரை பார்த்து கேட்கிறார்,
அப்துல்லாவே, நீங்கள் இன்னாருடைய மகன் இன்னார் தானே என்று அவர் கேட்டு விடுகிறார். இன்னாருடைய மகன் இன்னார் தானே என்று கேட்ட உடனேயே அங்கே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மொத்தத்தையும் அந்த நபரை பார்த்த உடனே, இந்த கோவேரி கழுதை நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த தலைப்பாக ரொம்ப அற்புதமான தலைப்பாக எனக்கு பிடித்தது, இதையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அனைத்தையும் கொடுத்து விட்டார். சுற்றி இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் இவரை பார்த்து கேட்கிறார்கள், உமக்கு பிடித்தமானதாயிற்றே, உமக்கு பிடித்தமான இந்த கோவேரி கழுதியை நீர் கொடுத்து விட்டு இப்பொழுது தன்னந்தனிமையாக செல்ல இருக்கிறாயே, உனக்கு உன்னுடைய தலையிலே கெட்டியாக கட்டிக்கொள்ளக்கூடிய அழகான தலைப்பாகையை கொடுத்து விட்டு நீ இப்படி செல்ல இருக்கிறாயே ஏன் என்று கேட்டபோது, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை கேட்கவில்லையா தோழர்களே? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை கேட்கவில்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அபர்ரில் பிர்ரி சிலத்துர் ரஜுலி அஹ்லி உத்தி அபி பாத ஐ யுவல்லிய என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்கள்? நன்மையிலேயே மிகப்பெரிய நன்மை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதர் தன்னுடைய தந்தையுடைய மரணத்திற்கு பின்னால் தன்னுடைய தந்தைக்கு நெருக்கமான நபர்களோடு சேர்ந்து இருப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒரு தந்தை இருக்கிறார், தந்தை வாழும் காலத்தில் இன்னென்ன நபர்களோடு நெருக்கமான தொடர்பை வைத்திருக்கிறார். அந்த தந்தை மரணித்து விட்டார். மரணித்த பிறகு இந்த மகன் தந்தைக்கு நட்புக்குரிய பாசத்துக்குரியவரிடத்தில் சென்று நெருங்குகிறார் என்றால் இதுதான் நன்மையிலேயே மிகப்பெரிய நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்தார்கள். உங்களுக்கு தெரியாதா, இவர் இருக்கிறார் என்னுடைய தந்தையுடைய நட்பிற்குரியவர், அதனால்தான் இந்த கோவேரி கழுதி அவருக்கு நான் பரிசளித்தேன் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு தந்தை மீது மதிப்பு மரியாதை வைத்திருப்பார். இன்று தந்தையை மதிப்பதற்கே யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், தந்தையுடைய சிநேகிதர்களை மதிப்பது என்று சொன்னால் எவ்வளோ பெரிய நன்மை, எவ்வளோ பெரிய நன்மை. அந்த நன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார் என்ற ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அங்கே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்தார் என்று சொன்னால் ஒரு சாதாரண நன்மை. நம்முடைய பார்வையில் டேடியோட ஃப்ரெண்டு, அவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும் அவ்வளவுதானே என்று பேசிவிடுவார்கள். ஆனால் அதை கூட அற்பமாக நினைக்காமல் முக்கியத்துவம் தந்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நடந்தார் என்று சொன்னால் ஒரு தந்தையுடைய வளர்ப்பு ஒரு புறம், இன்னொரு புறம் நான் அல்லாஹ்விற்கு பயந்து இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் எனக்கு பரிசு கிடைத்து விடும் என்ற ஒரே நம்பிக்கை மட்டும்தான், அந்த ஒரே நம்பிக்கை மட்டும்தான், அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி நான் இதை செய்கிறேன் என்று அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் செய்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை நமக்கு வர வேண்டும் அன்புமிக்கவர்களே. அப்படிப்பட்ட தியாக சிந்தனை நமக்கு வர வேண்டும். நன்மையில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து செய்வதற்கு ஆர்வத்தோடு செயல்படுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நம்முடைய காயல்மா நகரிலே 60க்கும் மேற்பட்ட இறை இல்லங்கள், எங்கு பார்த்தாலும் பாங்கோசை, ஈமானிய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகள், இறைச்சத்தை ஊட்டக்கூடிய மக்கள். இன்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ பெரிய ஒரு வாசலை இபாதத்திற்கும் இறைச்சத்திற்கும் ஈமானுக்கும் தந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எல்லாம் பாக்கியசாலிகள் அன்புமிக்கவர்களே. இப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக இருப்பவர்கள் நாளை மறுமை நாளில் என்னுடைய நன்மை என்ன என்று தெரியாமல் தத்தளிக்கலாமா? நாளை மறுமை நாளில் என்னுடைய நிலைமை என்ன என்று சொல்லி தெரியாமல் புலம்பலாமா? நாளை மறுமை நாளில் எனக்கு குடும்பம் தான் பெருசு, என்னுடைய சொத்து தான் பெருசு என்று ஓடினார்களே, அவர்கள் நாளை மறுமை நாளில் கை செய்யப்பட்டு அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து நிற்பார்களே, அந்த நிலை ஏற்படலாமா? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியாக வேண்டும் என்று சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ்வை பற்றிய பொடுபோக்காய் நினைத்து அந்த அமல்களிலே பொடுபோக்காய் இருந்து உலகத்திலே அச்சத்தோடும் பயத்தோடும் கவலையோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதன் நாளை மறுமை நாளில் அவருடைய நிலைமை என்ன என்று யோசித்து பார்த்தால் பரிதாபகரமான சூழ்நிலை அனுபவிக்கவர்கள். யுனப்பவுல் இன்சானு யௌமைதின் பிமா கத்தம வஅஹர் பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். மனிதன் தனக்கு எதிரான ஆதாரங்களை கொடுப்பதற்கு அவனே போதுமானவனாய் இருக்கிறான். அவன் என்னவெல்லாம் செய்தானோ அதுவெல்லாம் முற்படுத்தப்படும். அவன் எதையெல்லாம் அல்லாஹ்வோட இந்த உலகத்தில் முற்படுத்தினானோ பிற்படுத்தினானோ அதெல்லாம் மறுமை நாளில் உணர்த்தப்படும். அவனுக்கு அவனோட மைண்டுக்கு அது உணர்த்தப்படும். நான் இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கிறேனா, இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேனா,
இவ்வளோ தண்டனையா, நரகம் கொழுந்து விட்டு எரியுதா, இப்படிப்பட்ட வாழ்க்கையா, இதெல்லாம் வரக்கூடாது என்று அந்த நேரத்திலே அவர் நின்று கொண்டு புலம்புவான். அன்பு மிக்கவர்களே, ரப்பனா அப்சர்னா வசமியனா ஃபர்ஜனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். யா அல்லாஹ், எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன், நரகத்துடைய கூச்சலை கேட்டு விட்டேன், வாய்ப்பை கொடு, இப்பொழுது நம்புகிறேன், வாய்ப்பை கொடு யா அல்லாஹ் என்று கேட்டால் அங்கே வாய்ப்பு தரப்படுமாம். ரமலான் முடிந்தவுடன் ஓடோடினாயே, ஷைத்தான் அவிழ்த்து விடப்பட்ட ஷைத்தானோடு ஓடினாயே, எங்கே ஓடினாய், எதற்கு ஓடினாய் என்று தெரியாமல் ஓடினாயே, என்னிடத்தில் அல்லவா அடியானே வர வேண்டும், என்னிடத்தில் அல்லவா நீ பயிற்சி எடுத்தாய், என்னை நம்பி அல்லவா நீ நோன்பு நோற்றாய், என்னை நம்பி அல்லவா நீ சஹர் செய்தாய், என்னை நம்பி அல்லவா நீ இஃப்தார் செய்தாய், என்னை நம்பி அல்லவா நீ தர்மம் செய்தாய். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அற்புதமிக்க ஒரு ரமலான் மாதத்தை தந்து மிகப்பெரிய ஒரு பயிற்சியை உனக்கு வழங்கியதற்கு பின்னால் கூட குர்ஆன் எடுப்பதற்கு நேரமில்லை, ஐவேளை தொழுகைக்கு நேரமில்லை, தர்மம் செய்வதற்கு வாய்ப்பில்லை, குடும்பத்திடத்திலே நியாயமாக நடப்பதற்கு சூழ்நிலை இல்லை என்று ஒதுங்கி ஒதுங்கி சென்றானே அடியானே என்று சொல்லி அந்த நேரத்திலே கேட்கப்பட்டால் எப்படிப்பட்ட சோதனை. அன்புமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அன்புமிக்கவர்களே, இதுவெல்லாம் குர்ஆனிலே இருக்கக்கூடிய உண்மை. புவியீர்ப்பு விசை என்பது உண்மை என்று குர்ஆன் நிரூபித்து காட்டுகிறது. ஒரு தாயுடைய கருவறையிலே 3 விதமான அறைகள் இருக்கிறது என்று குர்ஆன் நிரூபித்து காட்டியிருக்கிறது. ஒரு ஆணுடைய உள்புறத்திலே 2 இதயம் இருக்காது, ஒரு பெண்ணுடைய உள்புறத்திலே 2 இதயங்கள் 3 இதயங்கள் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி குர்ஆன் நிரூபித்திருக்கிறது. அந்த குர்ஆனில் தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், நாளை மறுமை நாளிலே மனிதா, நீ அமல் செய்துவிட்டு பொடும்போக்காக வந்து விட்டால் நாளை மறுமை நாளிலே நீ இப்படியெல்லாம் புலம்புவாய் மனிதா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். மாலி ஹாதல் கிதாப் ஓ உலியல் கிதாப், அந்த ஓலை கொண்டு வந்து வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, அந்த குற்றவாளிகளை நீர் பார்ப்பீர் நபியே, அந்த குற்றவாளிகளை நீர் பார்ப்பீர். அவன் கேட்பான், மாலி ஹாதல் கிதாப், இந்த ஓலைக்கு என்ன வந்தது? மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, இந்த பட்டோலை சின்ன விஷயத்தையும் விட்டு வைக்கல, பெருசையும் விட்டு வைக்கல, எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்த ஓலைக்கு என்ன வந்தது என்ன வந்தது என்று எடை போடும் போதே புலம்ப ஆரம்பித்து விட்டால் ரிசல்ட் என்னங்கிறது இவனுக்கு புரிந்து போய்விட்டது. அன்புமிக்கவன், ரிசல்ட் என்ன, அடுத்தது என் பிளேஸ் என்ன, என்னுடைய எடை எது, என்னுடைய பகுதி எது, எனக்கு ரிசர்வேஷன் செய்யப்பட்ட எடை எது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்கே கொண்டு போய் வைத்த உடனேயே பயம் நடுநடுங்க ஆரம்பித்து, இந்த ஓலைக்கு என்ன வந்துச்சு, சிறுசு பெருசுன்னு பார்க்காம எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குது. மா வஜது ஹாதிரா, அவர்கள் எல்லாவற்றையும் கண்ணிற்கு முன்னால் பார்ப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். வஜது மாமிலு ஹாதிரா, அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதெல்லாம் கண்ணுக்கு முன்னால் பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் மூலமாக வாக்களிக்கிறான். அன்புமிக்கவர்களே, அல்லாஹ்வின் மீது நாம் பேராவல் வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வின் மீது உயர்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வின் மீது நாம் முழுமையான திருப்தியை வைத்திருக்கிறோம். ரில்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வின் புறத்தில் உள்ள திருப்தி மட்டும்தான் மிகப்பெரியது. இந்த உலகத்தில் எவனையுமே திருப்திப்படுத்த முடியாது, யாரும் திருப்திப்படுத்த முடியாது. படைத்த நாயனை மட்டும்தான் 2 ரக்காத் தொழுது அவன் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பித்தால் அல்லாஹ் அந்த அடியானுடைய உள்ளத்தை பார்க்கிறான். ஒரு குர்ஆனை எடுத்து ஒரு சூறாவை ஓதுகிறான் என்றால் அந்த ஓதக்கூடிய ஓதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பதிவு செய்கிறான். இவ்வளவு அழகாக ஓதினானே அடியான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் திருப்தி அடைகிறான். நம்முடைய அமல்களை அல்லாஹ் மட்டும்தான் திருப்தி அடைவான். அப்படிப்பட்ட திருப்திக்குரிய அல்லாஹ்விடத்தில் நாம் சென்றடைவதற்கு முன்னால் இந்த பூமியிலே நல்லவர்களாக வாழ்ந்து விடலாம், பயமில்லாமல் அச்சமில்லாமல் வாழ்ந்து விடலாம், சொர்க்கத்திற்குரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளலாம். அஸ்ஹாபுல் ஜன்னா அஸ்ஹாபுல் ஜஹீம், அஸ்ஹாபுல் ஜன்னாவா இருக்க வேண்டுமா அல்லது அஸ்ஹாபுல் ஜஹீமா இருக்க வேண்டுமா? நான் தான் முடிவு செய்ய வேண்டும். அஸ்ஹாபுல் ஜன்னா என்றால் சொர்க்கவாசிகள், அஸ்ஹாபு ஜஹன்னம் என்றால் நரகவாசிகள். அது வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி நாம் அதை ஒதுக்கி தள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு நாள் இஃப்தாருடைய நேரத்தில் அன்புமிக்கவர்களே கொண்டு வந்து தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுத்த உடனே அவர் அப்படியே அந்த தண்ணியை கொஞ்சம் வர அந்த தண்ணியை பார்த்த உடனே அழுக ஆரம்பிச்சிடுறார். தண்ணியை பார்த்த உடனே அழுக ஆரம்பிக்கிறார். அவர் நரகவாசியுடைய ஆசையை நினைத்து பார்க்கிறார். நாம் இன்னைக்கு இஃப்தாருடைய நேரங்கள் யோசிச்சு பாருங்க, எல்லாமே அரசுவையாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, எல்லாம் பரக்கத்தாக இருக்குது.
ஆனால் அதே நேரத்தில் நரகத்துடைய உணவு எப்படி இருக்கும், நரகத்துடைய குடிபானம் எப்படி இருக்கும், நரகத்துடைய தண்டனை எப்படி இருக்கும் என்று அந்த இஃப்தாருடைய நேரத்தில் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு இந்த மொபைல் நமக்கு டைம் கொடுக்குதா? அன்பு மிக்கவர்கள் யோசிச்சு பாருங்க. அற்பமாக ஒரு 15,000 ரூபா 10,000 ரூபா பொருள் நம்ம ஈமான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுது. சில பேர் அமல்களுக்கு நன்மைகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரத்திலையுமே சேட் பண்ணுறதும் பேசுவதும் பழகுவதுமாக ஒரு இஃப்தாருடைய 10 நிமிடம் காமணி நேரம் கூட அல்லாஹ்விடத்தில் கையேந்த முடியவில்லை என்றால் எவ்வளோ பெரிய கை சேதம் அன்பு மிக்கவர்கள். அந்த நேரத்தில் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க நரகவாசிகள் தன் சொர்க்கவாசிகளை பார்த்து அன் அஃபீலு அலைனா மினல் மா, கொண்டு வாங்க, நரகத்தில் கடந்து வந்து சாகறோம், சாகலை, வாழ்வும் இல்லை சாவும் இல்லாமல் கஷ்டப்படுறோம், தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுங்க, சொர்க்கவாசிகளே உங்களுக்கு தான் தண்ணியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது, தண்ணி கொண்டு வந்து ஊற்றுங்க, தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுங்க, அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் ஏதாவது இருந்தால் அது கொடுங்க என்று கெஞ்சுகிறார்கள். உடனே சொர்க்கவாசிகள் சொல்கிறார்கள், அல்லாஹ் இரண்டையும் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான், வாய்ப்பில்லை என்று சொன்னப்பட்ட அந்த வசனத்தை ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க நினச்சி பார்த்து அழுகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அழுகை, எப்படிப்பட்ட துடிதுடிப்பு. அந்த துடிதுடிப்பு நமக்கு வர வேண்டுமா இல்லையா என்று மிக்கவர்கள். நம்முடைய ஈமானை பரிசோதிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய ரமலான் மாதத்தை தந்து நம்மை மீண்டும் அந்த ரமலான் மாதம் பிரிந்து செல்லும்போது கொஞ்சமாவது கவலைப்பட வேண்டும் என்று மிக்கவர்கள், கொஞ்சமாவது கவலைப்பட வேண்டும். சஹருடைய நேரம், அந்த இபாதத்துக்குரிய நேரங்கள், தொழுகைக்குரிய நேரங்கள், இரவு தொழுகை என்றெல்லாம் ஒவ்வொரு நேரமும் தாண்ட 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 நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு குதூகலத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுத்து விட்டு இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிந்து செல்ல போகிறது. மீண்டும் இந்த ரமலான், அடுத்த ரமலானில் நாம் எல்லாம் ஹயாத்தோடு இருப்போமா இல்லையா என்று யாராலும் யூகிக்கவோ கற்பனையோ செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ரமலான் நம்மை பிரிந்து செல்வதற்கு முன்பாக இனிமேற்கொண்டுள்ள காலகட்டங்களையாவது இன்னும் நன்மைகளை அதிகமாக செய்து அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடுங்கி வாழ்ந்து, ரப்பே ரஹ்மானே, என் இதயத்தை துடிக்க வைக்கக்கூடிய ரஹ்மானே, என் இதய துடிப்பு நிற்கும் வரை உனக்காகத்தான் அதிகமாக பாடுபடும் இறைவா, உனக்காகத்தான் அதிகமாக திக்ர் செய்யும் இறைவா, உனக்காகத்தான் எல்லா நன்றி கடனையும் இந்த இதயம் செய்யும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நம்முடைய உள்ளங்களை புரட்ட ஒப்படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அன்பு மிக்கவர்களே, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா, என் உள்ளத்தை உன்னுடைய தீனிலே, இஸ்லாத்திலே வலுப்படுத்தியா அல்லாஹ். உலகத்தில் எவ்வளோ சதிகளை வேண்டுமானால் செய்யலாம், எவ்வளோ சூழ்ச்சிகள் வேண்டுமானால் செய்யலாம், ஆனால் உன்னுடைய தீனிலே என்னுடைய உள்ளம் ஸ்திரமாக இருக்க வேண்டும், அதற்கு நீ உதவி செய்வாயாக யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸ் அஜ்மஈன். பிணிமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய காயிதே மில்லத் நகரில் இருக்கக்கூடிய நம்முடைய மஸ்ஜிது தௌபா எந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை உங்களுக்கெல்லாம் 12 வருடங்களுக்கு மேலாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். மாஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட இறை இல்லத்தில் எங்கள் ஊர்லெல்லாம் 6,000 ரூபா 7,000 ரூபா தான் கஞ்சியுடைய செலவு. மாஷா அல்லாஹ். இங்கே ஒவ்வொரு குறைஞ்சபட்சம் கஞ்சியுடைய செலவு 5,000 ரூபா 10,000 ரூபா என்றெல்லாம் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய தொகையை கொடுத்து நீங்கள் இபாதத்தை, இஃப்தாரை நீங்கள் ஈடுபடுத்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மென்மேலும் உங்களுடைய எண்ணங்களை விசாலமாக்க வேண்டும். அன்புமிக்கவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புயல் காற்று வீசக்கூடிய வேகத்தை காட்டிலும் அதிகமான அளவிற்கு தர்மம் செய்துள்ளதாக ஹதீஸில் பார்க்கிறோம். ரமலானுடைய காலங்களில் புயல் காற்று வீசக்கூடிய வேகத்தை காட்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய செய்தியை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அன்புமிக்கவர்கள், ஒரு ஆடை எடுத்துக்கொண்டால் 2,000 ரூபா 3,000 ரூபா என்று சொல்லி ஆடை நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. நமக்கு ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டால் 1 லட்ச ரூபா 1,50,000 ரூபா என்று நிர்ணயமாகி விடுகிறது.
ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இத்தனை லட்ச ரூபாய் தேவைப்படுகிறது என்று சொல்லி அதுக்கு ஒரு எஸ்டிமேட்டை போட்டு செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். எல்லாமே நம்மை விட்டும் காணாமல் போய்விடும். குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே அழிந்து போகக்கூடியது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டும்தான் எஞ்சி இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக ஒரு தர்மம் செய்வது என்பது அவ்வளோ பெரிய நன்மையான காரியம். பள்ளிவாசலுடைய நற்காரியங்கள் அந்தளவிற்கு ஒவ்வொரு 5 தொழுகை, இபாதத், இரவு தொழுகை, தீனியா வகுப்புகள், மதரசா, இன்னும் திருமுனை பிரச்சாரம், தீனுடைய வேலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய தீனுடைய வேலை நடப்பதற்கு உங்களுடைய ஹதியாக்கள் தான், உங்களுடைய தர்மங்கள் தான் மிகப்பெரிய அளவிற்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்கள், அன்று நபித்தோழர்களுக்கு மத்தியிலே மஸ்ஜித் நபியை கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டணும் என்று உமர் அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உமர் அல்லாஹ் அவங்க பக்கத்திற்கு இடத்த அனாதைகளுக்குரிய இடம் கேட்குறாங்க. அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே மீண்டும் அவர் வற்புறுத்தி கேட்குறாங்க, கொடுக்கல. கடைசியாக அவங்களுக்குள்ள கொஞ்சம் தீர்ப்பு, உமர் அல்லாஹ்னவங்க நீதமாக இருக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக வேண்டிய அந்த அனாதை பசங்க கடைசியாக நீதிமன்றத்துக்கு நிப்பாட்டி, நீங்கள் பண்ண தப்புங்கிற அந்த அத்துமீறி நான் எடுப்பேன் அப்படின்னு உமர் அல்லாஹ் பேசும்போது, அதெல்லாம் முடியாது, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருந்தாலும் நீதத்துக்கு கட்டுப்படணும்னு சொல்லி அவங்க கட்டுப்பட்டு கடைசியாக உமர் அல்லாஹ் மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த 2 அனாதைகள் அந்த இடத்த நாங்கள் ஃப்ரீயாகவே தரோன்ட்டு மஸ்ஜித் நபி விரிவுபடுத்தி கட்டுவதற்கு இடத்த ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க என்றெல்லாம் வரலாறுகள் பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம் இந்த ரமலானுடைய காலங்களிலே உள்ள செலவினங்களுக்கெல்லாம் உங்களுடைய தர்மங்களை வாரி வாரி நீங்கள் வழங்க வேண்டும். மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ் கர்லன் ஹசனா ஃபயுலாயிஃபுஹு அல்லாஃபன் கஸீரா, யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடனை கொடுக்கிறாரோ அல்லாஹ் அந்த கடனை பன்மடங்காக திருப்பி தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். அன்புமிக்கவர்கள், எனவே அந்த கடனை சாதாரணமாக தரமாட்டான், பன்மடங்காக்கி அல்லாஹ் தருவான். எனவே உலகத்தில் நமக்கு எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் இது போன்ற ஒரு மஸ்ஜித் அல்லாஹ் நமக்கு வழங்கி ஒரு இபாதத்தை செய்வதற்குரிய வாய்ப்பை வழங்கி மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன். அன்புமிக்கவர்களே, அப்படிப்பட்ட கருணையாளன் நீ எனக்காக வேண்டி கொடு அடியானே, ஏன்னா இந்த வியாபாரத்திற்கு வா அடியானே, எனக்காக வேண்டி உன்னுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் கொடு அடியானே, உனக்கு சொர்க்கத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அப்படிப்பட்ட வியாபாரத்திலே நான் கஞ்சத்தனம் பண்ண மாட்டேன், இருக்குதா இல்லையான்னு கேள்வி கேட்க மாட்டேன், பொடுபோக்காக இருக்க மாட்டேன். அந்த வியாபாரத்துக்கு நான் ஃபஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருசாக நான் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ் என்று நம்முடைய மனதிலே எவ்வளோ உதயமாகிறதோ அந்த அளவிற்கு பொருளாதாரத்தை வாரி வாரி நாம் வழங்குகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே இன்னும் நற்காரியங்கள் சிறப்பான வகையிலே நடப்பதற்கு ஏதுவாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் அல்லாஹ்வை புரிந்து அஞ்சி நடுங்கி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வழங்கி இன்னும் ரமலானுடைய இறுதி கட்டம் வரை பேணுதலோடும் இறைச்சத்தோடும் எல்லா வகையிலும் ஈமானை பக்குவப்படுத்தக்கூடிய பேச்சுக்களோடும் எல்லோரிடத்திலும் அன்பாக பாசமாக பழகக்கூடிய தன்மையோடும் வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.